सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷே. இது அர்த்தமுள்ள ஆன்மீகம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இந்த சூன்ய திதி அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதென்னா என்ன சூன்ய திதி அப்படிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதை நம்ம ரத்தின சுருக்கமாக பார்க்க போகிறோம். அதாவது சூன்ய திதி அப்படிங்கிறது மொத்தம் திதிகள் 13 திதிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது 13னா அமாவாசை பௌர்ணமி ஒரு பட்சம்னு சொல்லுவாங்க. இந்த 15 திதிகள் இருக்குது. அதில் சதுர்தசிங்கிறது ஒரு சூன்ய திதியோடைய தன்மைகள் தான். அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் உச்சம் பெற்ற சில ஜாதகங்கள் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஒன்றுக்கும் மேற்பட்ட உச்சம் பெறாத சில ஜாதகங்கள், அதாவது பவர் இல்லாத ஜாதகங்கள் அப்படின்னு கூட சில பேர்த்தோடது நம்ம சொல்கிறது உண்டு. அந்த மாதிரி பலம் உள்ளது, பலம் இல்லாதது. பலம் இல்லாததுக்கு சூன்யம் என்று சொல்லுவார்கள். பலம் பெறாததற்கு சூன்யம் என்று சொல்வதுண்டு. இந்த சூரியனுடைய சந்திரனுடைய அந்த டிஸ்டன்ஸுன்னு சொல்லுவாங்களே, இதுதான் திதின்னு பேர். சில திதிகள் இந்த நட்சத்திரம் பெறும்பொழுது, சந்திரன் இந்த நட்சத்திரம் பெறும்பொழுது அது சூன்யமாகிறது, அது பலம் பெறாமல் போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்பேற்பட்ட சில திதிகள் பற்றி நம்ம இப்போது பார்க்க போகிறோம். இந்த பிரதம சூன்ய ராசிகள்னு சொல்லுவாங்க. அதாவது துலாம் மகரத்தில் பிரதம திதி வந்தது, அதாவது அந்த நட்சத்திரம் ஓடும்பொழுது இருந்ததுன்னா அது சூன்ய திதியும். அதே மாதிரி சூன்ய அதிபதிகள் பார்த்துட்டேல அப்படின்னா சுக்கிரன் சனி இந்த கிரகங்கள் அன்னைக்கு இருக்கும்பொழுது அது சூன்யமான திதியாக மாறிடுது பிரதம. அடுத்தது திதியை தனுசுலேயும் மீனத்துலேயும், அதாவது தனுசுலேயோ மீனத்துலேயோ சந்திரன் பிரயாணம் பண்ணும் பொழுது அன்றைக்கி திதியை வந்துடுது அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு சூன்ய திதியாக மாறிடுறது. அதே மாதிரி குருவனுடைய இதில் குரு பக்கத்தில் பிரயாணம் பண்ணும்பொழுதோ குரு மேலே பிரயாணம் பண்ணும் பொழுதோ பார்த்துட்டிங்கன்னா சூன்யமாக மாறிவிட்டுடுது. அதுக்கப்புறம் இந்த திருதியை திதி பார்த்துட்டிங்கன்னா மகரம், அடுத்தது சிம்மம், இந்த இடத்துல வரும்பொழுது உங்களுக்கு சூன்ய திதியாக மாறிடும். சனி சூரியன் சம்மந்தப்படும் போது உங்களுக்கு அந்த கிரகங்கள் சம்மந்தமாக உங்களுக்கு சூன்ய திதியாக மாறிடுறது. அடுத்தது சதுர்த்தி. இந்த சதுர்த்தியில் கும்பம், அதுக்கப்புறம் ரிஷபம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்சமியில் மிதுனம் கன்னி, அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சஷ்டி மேஷம் சிம்மம், அடுத்தது சப்தமி தனுசு கடகம், அடுத்து அஷ்டமி பார்த்துட்டிங்கன்னா மிதுனம் கன்னி, அடுத்தது பார்த்திங்கன்னா நவமி சிம்மம் விருச்சிகம், தசமி சிம்மம் விருச்சிகம் சேம் அதே தான். ஏகாதசி தனுசு மீனம், துவாதசி பார்த்துட்டிங்கன்னா துலாம் மகரம், அடுத்தது திரையோதசி ரிஷபம் சிம்மம், அடுத்தது பார்த்திங்கன்னா சதுர்தசி மிதுனம் கன்னி தனுசு மீனம். இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூன்ய திதிகள். இந்த ராசியில் சந்திரன் பிரயாணம் பண்ணும் பொழுது உங்களுக்கு சூன்ய திதி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது அந்த நாள் முழுவதுமாக பலம் இல்லாத திதியாக அது மாறப்படுகிறது. 0% திதின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போது பலம் இல்லாத திதியாக அது மாறப்படுகிறது. இது ஒரு விதமான பலாபலன்கள் சொல்கிறதுண்டு. அதே சமயத்தில் பலமுள்ள 0வே நிறையா பலமுள்ளதாகவும் இருக்குது. பலமுள்ள ஆட்சி பெற்ற அந்த கிரகங்கள் இருக்கும் பொழுது அது இன்னும் பலம் உள்ளதாகவும் மாறுகிறது. அப்போ அதே சூன்ய திதி பாசிட்டிவாகவும் இருக்குது, நெகட்டிவாகவும் இருக்குது. அது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, உச்ச நீச்ச பலத்தை பொறுத்து அது அமைகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஆக ஒரு ஜாதகத்தில் ஒரு பொதுவாக ஒரு கிரகங்களின் பலம் பலவீனத்தை பொறுத்து அது மாறப்படுகிறது. இது பலாபலன் அப்போது நமக்கு வருது. ஆனால் இந்த சூன்ய திதி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த திதியில் பலமற்ற திதியாக இருக்கக்கூடிய திதியாக, அந்த நாள் அன்றைக்கி பெரிய விசேஷங்கள், பெரிய ஒரு சுவாரஸ்யமாக பெரிய ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா அந்த திதி பலம் இல்லாத திதியாக மாறப்படுகிறங்காட்டி அது சூன்ய திதியாக மாறுகிறது. அப்போ இந்த திதியில் நட்சத்திரம் சந்திர பகவான் இந்த ராசியில் பிரயாணம் பண்ணுறார் அப்படின்னு சொன்னாலே அந்த திதிக்கு பலமில்லா திதியாக மாறப்படுகிறது அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒன்று மட்டும் கிடையாதுங்க. இதற்கு நிறையா
காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. உபகாரணம் அப்படின்னு சொன்னால் இதில் நிறைய காரண காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் அந்த திதி சரியானதா சரியில்லாததா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பட் ஆனால் சூன்ய திதி அப்படின்னு சொல்லக்கூடியது இதோடைய பிரதான விஷயமாக இருக்குது. மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகர. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். நன்றி, நமஸ்காரம்.